ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலாந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, பூண்டு பல் ஒரு 4-5 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு இருந்தால் கூட நீங்கள் ஒரு 5 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நான் இப்போ சேர்க்கலை. இப்போ நான் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருந்தேன். அதை நான் இது கூட சேர்த்துட்டேன். நான் 2 மூடி துவரம் பருப்பு, ஒரு அரை மூடி பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். நான் எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கரில் மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுறலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இந்த முள்ளங்கியை தோல் சீவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 தடவை கழுவியும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வானொலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். முள்ளங்கி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதங்கணும். அப்போ தான் முள்ளங்கியோட வாசனை எல்லாம் போகும். முள்ளங்கியோட வாசனை இல்லாமல் சாம்பார் ரொம்பவுமே டேஸ்ட்டாக அருமையாக வரும். இப்போ முள்ளங்கி வதக்கிக்கிட்டேவும் நம்ம சைட் பை சைடு நம்ம பருப்புகளையும் வெந்திருச்சா என்னன்னு பார்த்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்து விசில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது இன்னும் விசில் அடங்கலை. இப்போ முள்ளங்கி வதங்கிட்டே இருக்க இந்த கேப்பில் நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். சாம்பார் எந்த பாத்திரத்தை வைக்கிறீங்களோ அதே பாத்திரத்துலேயே எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சாதான் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு எப்போயும் சேர்ப்போம்ல அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். வந்ததும் நம்ம அது கூட கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வரமிளகாயை நம்ம சின்னதாக கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. வரமிளகா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். வரமிளகா இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட நான் சக்தி சாம்பார் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். சக்தி சாம்பார் மசாலா நல்லா காரமாகவே இருக்கும். நான் பருப்பு அதிக அளவு தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை லைட்டாக கொதிக்க விடலாம். இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்கட்டும். இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. இப்போ இதை செஞ்சு முடிக்கிற இந்த கேப்பில் பருப்பு விசில்லாம் அடங்கியாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பருப்பு 4 விசில் விட்டதுக்கு நல்லா பூ மாதிரி வளர்ந்து வந்துருச்சு. முள்ளங்கியும் இன்னும் வெந்துக்கிட்டு தான் இருக்குது. முள்ளங்கி வதக்கி விட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு அடுப்பில் முள்ளங்கி வதக்கி விட்டுட்டு ஒரு அடுப்பில் இந்த சாம்பாருக்கு தாளித்து வச்சுருக்கேன். இது பச்சை வாசனைலாம் போய் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இன்னும் அது ஸ்டவ் ஆன் பண்ணலை. முள்ளங்கி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த குக்கர்லேயும் தண்ணி சேர்த்தாச்சு. பாருங்கள், முள்ளங்கிக்கு இப்போ தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இன்ன வரைக்கும் முள்ளங்கி வெறும் எண்ணெயில் தான் வதங்கிட்டே இருந்தது ஒரு 5 நிமிஷம் கிட்ட. இப்போ இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதிலே முள்ளங்கி ஒரு 3/4 வேக்காடு நல்லா வேகட்டும். இப்போ முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துச்சு முள்ளங்கி. இப்போ வெந்த முள்ளங்கியை நம்ம இப்போ இந்த சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு மசாலாலாம் சேர்த்து வச்சுருந்தாலே அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சாம்பாரை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம்.
முள்ளங்கி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், அதை வந்து வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு புளி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இதுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ புளி ஊற்றிருக்கோம்ல, அந்த டைம் மட்டும் கொதிச்சா போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு மசாலாலாம் கொதிச்சிருச்சு. இந்த புளி ஊற்றின டைம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி. முள்ளங்கி வாசனை இல்லாமல் சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.